நீங்க கூட சக நடிகர் விஜய் அவரும் இந்த ஆமா. அந்த போட்டியை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சினிமா படங்கள்ல ஒரு படத்துல சொல்ற மாதிரி, இந்த காதல் படத்துல சொல்ற மாதிரி, இந்த சின்ன கேரக்டர், டாக்டர் கேரக்டர், வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டர், இல்ல ஒரு நண்பன், உயிர் நண்பன் கேரக்டர், அது மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டா சிஎம் நாற்காலி தான்ங்கிற ஒரு கனவுல வர்றாரு. அது எந்த அளவுக்கு அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த தமிழகம் வரலாறு, ஏன்னா உலகத்திற்கே தொன்மையான ஒரு நாகரிக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் இது, ஒரு தேசிய இனம். ஸோ இந்த இனத்துல இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சிகள் நடக்குது. இது மாதிரி நிறைய நடந்திருக்கும். அதனுடைய ஒரு ஒரு பகுதியாகத்தான் அதை பார்க்குறேன். அவர் ஒரு நட்சத்திரம், ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்கிறனால நிச்சயமாக மக்களிடத்துல அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும், ஒரு நடிகரா பிடிச்சிருக்கும். இப்ப என்னையே 100 பேருக்கு பிடிக்குதுன்னா அவரை ஒரு 1000 பேருக்கு பிடிக்காமையா இருக்கும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த புகழை வைத்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்த தமிழகத்திற்கும் தமிழ் சார்ந்த மக்களுக்கும் தமிழுடைய பிரச்சனைகளுக்கும் எதற்கு நீங்க முன்னெடுத்து வந்தீங்க, எதற்கு களத்துல நின்னீங்க? அட்டண்டன்ஸ் நான் போட்டேங்கிறது மட்டுமே இங்க சரியா வராது. நீ 100% அட்டண்டன்ஸ் போட்டீங்களா நீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் முக்கியமான பிரச்சனைகள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் 33 34 வருஷம் சினிமால இருந்த நீங்க எங்கேயாவது உங்களை எனக்கு விஜய்னு தான் தெரியும். தமிழிசை மாதிரி ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் தான் உங்களை மத ரீதியாக உங்களை தனிமைப்படுத்துவதற்காக ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தேர்தல்னு வந்ததுக்கு பிறகு நீங்க ஜோசப் விஜய்னு உங்களை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? எவ்வளவு குறுகிய சிந்தனையாக இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் மத ரீதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளாத நடிகர் விஜய் இன்றைக்கு தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்துவதனுடைய உள்நோக்கம் என்னங்கிற கேள்வி மக்கள் கேட்கிறாங்கல்ல. அப்ப அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நீங்க இப்படி சொல்றீங்களான்னு கேட்கிறாங்க மக்கள். அப்ப அதே மக்கள் என்ன கேட்கிறாங்க? இத்தனை ஆண்டு காலங்களாக இருந்த நீங்கள் ஒரு நாளாவது இந்த கிறிஸ்துவம் சார்ந்த மத நல்லிணக்க விழாக்கள்லையோ, இல்ல ஏதாவது ஒரு வழிபாட்டு தலத்திலேயோ, இல்ல ஏதாவது ஒரு பண்டிகை காலங்கள்லயோ அந்த மக்களுக்கு ஏதாவது வாழ்த்துக்களை சொல்லியிருக்கீங்களா? இல்ல அந்த மக்களோடாவது நீங்க எங்க நின்றுருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதே மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, சரி இப்போ இவர் ஜோசப் விஜய்னு தன்னை அடையாளம் கட்டுறாரு. அவங்களுடைய அப்பா சந்திரசேகர் இயக்குனர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் தாய் மதத்துக்கு திரும்பி விட்டேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அவங்களுக்குள்ளே அவங்க அப்பா ஒரு மதம் பையன் ஒரு மதம்னு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ பாஜக செய்யக்கூடிய மத அரசியலை விட மோசமான அரசியலாக இது இருக்குதே அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் சார்பா அவர் தான் பதில் சொல்லணும். அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். முதல்வரும் போயிருக்காரு, அதே டயத்துல விஜயும் போயிருக்காரு அடுத்த நாள். ஆனா முதல்வரை காட்டிலும் விஜய்க்கு அதிகமான கூட்டம் நிறைய செய்தித்தாள் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குளத்தூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க, இடையூறு பண்ணாங்க, பிரச்சாரம் நடைபெறாம இடையூறு பண்ணாங்க. விஜய் அதனால போயிட்டோம்னு சொல்றாங்க. ஒரு குற்றச்சாட்டு, கூட்டம் குறைவு கம்மி. அதை எப்படி பாக்க? அதாவதுங்க, பலாப்பழம் வச்சீங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். பலாப்பழத்தை ரோட்ல வச்சீங்கன்னா ஈ மொக்கத்தான் செய்யும். அதே நீங்க ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சீங்கன்னா ஈ வெளியில தான் நிற்கும். புரியுதுங்களா? ஒரு நடிகர்னா வேடிக்கை பார்க்க 4 பேர் வரத்தான் செய்வோம். என்ன, அது மக்களுடைய இயல்பு. அதனால மக்களை குறை சொல்ல முடியுமா? இப்ப கேரளாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பக்கத்து மாநிலம் கேரளாவில் ஒரு நடிகர் போவாங்க, நடிகை போவாங்க, பார்ப்பாங்க, ஹலோ ஹாய் என்ன எங்கண்ணே, ஹலோ கண்டு அந்த படம் இவ்வளவுதான். இங்க சாகுறான், பைக்ல போய் விழுகுறான், கூட்டத்தில் நெரிசல்ல சாகுறான். செத்ததுக்கு அப்புறம் என்ன புள்ள போனா என்ன இன்னொரு புள்ள பெத்துக்கலாங்கிறான். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆச்சரியங்கள். அதனால நீங்க பெருசா பண்ண தேவை. அப்ப இந்த ஆம்புலன்ஸுங்கிற காமெடி ஏற்கனவே இபிஎஸ்சி ரெகுலரா செய்யற காமெடி தான். அது முதல்வருக்கு வரலைன்னு நினைக்கிறேன். எந்த கூட்டம்? வந்த கூட்டம் அவர் சொந்த தொகுதியில அந்த கூட்டம் வரலையே. ஏங்க இப்போ கூட்டம் ஓட்டு தாங்க வாங்கணும். கூட்டத்தை காட்டி என்ன பண்ண போறீங்க? இப்ப கூட்டத்தை காட்டி என்ன பண்ண போறீங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேன், கரகாட்டத்துக்கு கூட கூட்டம் வருதுங்க. கரகாட்டம் இருக்குல்ல, நம்ம லோக்கல்ல கரகாட்டம் ஆடுறோம்ல, அதுக்கு கூட பாக்குறதுக்கு கூட்டம் வருது. அப்ப அந்த கரகாட்டத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய அந்த பெண்களை பார்க்க இவ்வளவு கூட்டம் வரும்போது, அதே இடத்துல நீங்க சொல்ற ஒரு நடிகை, நல்ல உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகை அதே கரகாட்டத்தை அங்க ஆடுனாங்கன்னா அதுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்? அப்ப நீங்க பாரம்பரியமா இத்தனை வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த நாட்டிய நடன பெண்மணியை பார்க்க வந்த கூட்டத்தை விட நடிகை வந்தவொடனே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு மிகைப்பா பேசினா இதுல என்ன இது? அதெல்லாம் பிறந்த இல்லைங்க. நடிகைனா பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும்.
அது ஓட்டாக மாறுதாங்கிறதா இங்க முக்கியமான கேள்வி. அதே மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில இருக்கவங்க மேல வழக்கு இருக்கு, நான் இருக்கிற கேண்டிடேட் மேல எந்த ஒரு வழக்கும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மேலே வழக்கு இருக்கு, அவர் மேலே வருமான வரி கட்டாத வழக்கு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணும். உங்க மேல நீங்க வழக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன அரசியலை மையப்படுத்த நினைக்கிறீங்க? சும்மா திமுக குறை சொல்லிட்டு நீங்க ஆளாகலான்னு பாக்குறீங்களா? இது ஒரு அரசியல்? அது இதெல்லாம் ஒரு மட்டமான அரசியலுங்க. வந்து இப்ப நேத்து அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஒரு 4 வருஷம் கும்பிட்டு விழுந்து முதலமைச்சரானவர் வந்து இங்க வாக்கு சேகரிக்க வர்றாரு. வேணா ஆம்புலன்ஸை உள்ள வர்றாங்க, உள்ள விட்டு இதை பண்றாங்க. அடிபட்டவனை தூக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் போத்தனே செய்யும். என்ன மட்டமான அரசியல்? சும்மா ஒரு எதிர்கட்சி குறை சொல்லுங்க, நியாயமா ஆதாரமா கரெக்டா ப்ராப்பரா சொல்லுங்க ஒரு விஷயத்த. நீங்க திட்டமிட்டு பாருங்க, கரூர்ல இருந்து இவங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு டிராமா பண்ணி கடைசி அத்தனை பேரை சாகடிச்சிட்டு தொடர்ச்சியா செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு வந்து சும்மா அரசாங்கத்தை குறை சொல்லி டிஎம்கே குறை சொல்றது, முதலமைச்சரை குறை சொல்றது தப்புன்னா நானே சொல்லுவாங்க. இதுல என்னங்க இருக்கு? நம்ம என்ன இதை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கா வந்திருக்கோம்? அதெல்லாம் ஒரு மட்டமான அரசியல் தம்பி, அதை விட்டுருங்க. ஆமா, புரியல. நிச்சயமா சொல்லுவேன். இந்த ஆட்சி நிச்சயமாக சிறப்பாக நடக்கும். கடந்த 5 ஆண்டுகளுடைய சிறப்பான ஆட்சியினுடைய வெளிப்பாடு குறிப்பா பெண்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அது வந்து தொடரும் பட்சத்துல, இந்த 5 ஆண்டுகள் தொடரும் பட்சத்துல அடுத்ததாக அந்த மக்களுக்கு சேவை செய்யறோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மக்கள் திருப்தி அடையும் பொழுது ஆட்சியா அந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சி தொடர்றதுல என்ன இது இருக்கு? சந்திரசேகர் பையன் டைரக்டர் பையன் நடிகனா வரம்புறதுக்கு தகுதி இருக்கும் பொழுது தளபதியாருடைய பையன் அடுத்து அரசியலுக்கு வர்றதுல என்ன தடை இருக்க போகுது? கருணாசுங்கிற நடிகனுடைய பையன் டைரக்டராகவும் நடிகனாகவும் இந்த சினிமாக்குள்ள வரும் பொழுது ஏன் கருணாசுடைய பையனுடைய பையன் வரக்கூடாதுன்னு ஏதாவது நீதி இருக்கா? இது இருக்கா? சட்டம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அது அவங்களுடைய திறமை. காலேஜ் எல்லாரும் வச்சிருக்கிறாங்க, எல்லா காலேஜ்லயுமே அதிகமா மாணவர்கள் போய் சேர்றாங்க, தகுதி வாய்ந்த கல்லூரியில தான் போய் சேர்றாங்க. அதை நம்ம முழுமையா பார்க்கணும்ல. அது வந்து முழுக்க திறன், நிர்வாகத்திறன், அவங்களுடைய பொது அறிவு, அந்த அரசியல் அனுபவம், இப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தாங்க. விஜயை விட அரசியல் அனுபவம் உள்ளவன் நான் தான். நீங்க என்ன தேர்தலே போட்டியே போடல, நான் ஏற்கனவே போட்டி ஜெயிச்சு 5 வருஷம் மக்களுக்கான சேவையை நான் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஹீரோவா இருக்கிறதுனால நீங்க காமெடியன் தான் ரியல் ஹீரோ. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நன்றி. அவர் ஏன் போடுறாரு? நான் தான் ஹீரோ, சிங்கிள், ஒன்லி சிவகங்கை. நானே இவ்வளவு கான்பிடண்டா இருக்கும் பொழுது நீங்க தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே. எதுக்கு அப்புறம் 2 இடத்துல? ஒருவேளை இங்க போனா அங்கேயா? 2மே போயிடும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. நன்றி. நான் இந்த மண்ணை நம்புறேங்க. இது நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றதான். வரலாற்றிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த மண்ணை மீட்டெடுத்த பெருமை கொண்ட மண் உலகத்திலேயே இந்த சிவகங்கை மட்டும்தான். குறிப்பா இந்தியாவிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த மண்ணை மீட்டெடுத்த பெருமை இந்த சிவகங்கை மண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி 10-15 ஆண்டுகளாக உதயசூரியன் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை சீமையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அவருடைய செயல் திட்டங்கள், கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள், இப்பொழுது அவர் அறிவித்திருக்கக்கூடிய 524 தேர்தல் வாக்குறுதிகள், இதுகளை முன்னிலைப்படுத்தி பெண்களிடத்திலே அவர் செய்த திட்டங்களை முதன்மைப்படுத்தி வாக்கு சேகரித்து இந்த மண்ணிலே உதயசூரியனினுடைய வெற்றி வேட்பாளராக கருணாஸ் ஆகிய நான் வெற்றி பெறுவேன் என்பதை நான் முழுமையாக நம்புறேன்.